அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளில் நான் உங்களிடத்தில் பேசப் போகிறது, ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு புதிய ஒரு நண்பனை ஆபிரகாம் சந்திக்கிறான். அதாவது அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு நண்பன் அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. இந்த நண்பன் அவன் முதலாவது சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் அவனுக்கு ஒரு எதிரியாகத்தான் இருந்தான். ஆனால் கடைசி இறுதி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு ஒரு நண்பனாக மாறினான். எப்படி இப்படி ஆகினது பிரியமானவர்களே? உண்மையாகவே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை அங்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அநேக காரியங்களினால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான். அந்த ஆசீர்வாதம் அவனை தன்னுடைய எதிரியை கூட நேசிக்கத்தக்கதாக, எதிரியை தன்னுடைய பக்கமாக திருப்பிக் கொள்ளவும், தன்னுடைய நண்பராக மாற்றிக்கொள்வதற்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சரியாக பயன்படுத்தினான். இன்றும் நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அழிந்து போகிற இந்த உலக பொருட்களாய் நாங்கள் நண்பர்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே பிரியமானவர், எங்களுடைய நேரம், எங்களுடைய என்னென்ன காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம், அநேக காரியங்களை நாங்கள் இந்த உலகத்துக்காக வீணடைக்கிறோம். இவைகளிலிருந்து நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவு ஒரு நண்பரையாவது நாங்கள் தேவனுக்குள்ளே வென்று கொள்வோம். பிரியமானவர்கள், அபிமெலேக்கும் ஆபிரகாமும் அன்று ஒரு நல்ல நண்பர்களாக மாறினார்கள். தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க எல்லா காரியங்களிலும், எல்லா ஆசீர்வாதத்தின் மூலமாக நாங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களை எங்களுடைய நல்ல நண்பர்களாக மாற்றிக்கொள்வோம். இந்த நாளை தைரியப்படுத்துகிறேன் உங்களை. நீங்கள் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நண்பரை வென்று கொள்ளும்படியாக தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.